இந்த செய்தியில் கடவுள் உயிர் மரத்துக்கு போகும் வழியை அடைத்ததை நாம் பார்க்க போகிறோம். முதல் மனிதன் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது சாத்தானுடைய மூலக்கூறாகிய கலகம் மனிதனுக்குள் நுழைந்து குடிகொள்ள ஆரம்பித்தது. எனவே கடவுளுடைய கட்டளையை அவன் மீறினான். ஒருவேளை நாம் கேட்கலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தை கடவுள் ஏன் மனிதனுக்கு கொடுத்திருக்க கூடாது? அது சரிதான். ஆனா கடவுள் நீதி உள்ளவர். கடவுளுடைய கட்டளையை மனிதன் மீறினபடினால அவனை தண்டிக்காம கடவுள் மீண்டுமாக அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் உயிர் மரத்தில் பங்கு பெற்றிருப்பானால் மீண்டும் கலகத்தின் மூலக்கூறோடு கூட அவன் நிரந்தரமாக அழியாமல் இருந்திருப்பான். இது தேவனுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கது. எனவே கடவுள் உயிர் மரத்துக்கு போகும் வழியை மனிதனுக்கு அடைத்து போட்டார். அதற்கு அவர் 3 காரியங்களை பயன்படுத்தினார். ஒன்று வாள், இன்னொன்று வாளின் பிரகாசம் அல்லது சுடர் ஒளி, மூன்றாவது கேருபீன்கள். கேருபீன் என்றால் கடவுள் படைத்த தேவதூதர்களில் ஒரு வகையானவர்கள். இந்த 3ஐயும் கொண்டு கடவுள் உயிர் மரத்துக்கு போகும் வழியை அடைத்து போட்டார், அதை பாதுகாத்தார். வாள் கடவுளுடைய நீதியை காட்டுகிறது. வாளின் சுடர் ஒளி கடவுளுடைய தூய்மையை காட்டுகிறது. கேருபீன்கள் கடவுளுடைய மாட்சிமையை காட்டுகிறார்கள். கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் தூய்மையானவர், கடவுள் மாட்சிமையுடையவர். தேவன் மனிதன் உயிர் மரத்தில் பங்கு பெறக்கூடாது என்பதற்காக தம் நீதி, தம் பரிசுத்தம், தம் மாட்சிமை ஆகிய 3 உயிர் மரத்துக்கு போகும் வழியை அடைத்து போட்டார். என்னே பரிதாபம். வரக்கூடிய செய்தியில் உயிர் மரத்துக்கு போகும் வழி எப்படி திறந்தது என்பதை நாம் பார்ப்போம். வரக்கூடிய செய்திகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.